முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மக்கள் சக்தி குழுவினர் இன்று முல்லைத்தீவின் பல பகுதிகளுக்கும் சென்று மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் சிராட்டிக்குளம் பகுதிக்கு விஜயம் செய்து மக்களின் பிரச்சினைகளை மக்கள் சக்தி குழுவினர் பதிவு செய்தனர். சிராட்டிக்குளத்துக்கு செல்லும் வீதி புனரமைக்கப்படாமல் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதுடன் குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த வீதியின் இன்றைய நிலை நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராவில் இவ்வாறு பதிவாகியது. சாதாரணமாக சொல்ல போனால் என்ன போட் பண்ணுறதுக்கு கேட்க வந்த நேரம் தான் ஆக்களை பார்த்த முகமாக இருக்கு. அதுக்கு பிறப்பு பப்ளிக்லி மீட்டிங் வச்சு இதுவரைக்கும் நாங்கள் வெண்டுட்டோம் இல்லாட்டி இப்படி தான் கடமை செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக்ல மீட்டிங்கே வச்சது கிடையாது. இதனையடுத்து நெட்டாங்கண்டல் பகுதிக்கு சென்ற மக்கள் சக்தி குழுவினர் நெட்டாங்கண்டல் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கும் சென்றிருந்தனர். மேலும் மக்கள் சக்தி குழுவினர் பூவரசன் குளம் மற்றும் பொன்னகர் ஆகிய பகுதிகளுக்கும் சென்று மக்களின் பிரச்சினைகளை பதிவு செய்தனர். குறிப்பாக பூவரசன் குளம் மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளமையை நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினரால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவு செய்யப்படுபவர்கள் அரசியல் பின்னணி என்பதிலும் பார்க்க அந்த சமூகத்துக்காக சேவை செய்தவர்களூடாக, எனவே அபிவிருத்தியில் அக்கறை உள்ளவர்கள், அபிவிருத்தியை நோக்கி செல்பவர்கள் அப்படி இருக்கின்ற முன்மாதிரியானவர்களை தான் இதுல கட்சிகளே அப்படி யோசிக்கணும் என்றுதான் என்னுடைய நிலப்பாடு. வாழ்க்கையில யுத்தத்தால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் காணாம போயிருக்கு. இந்த நிலையில நாங்கள் உண்மையில அரசியல்வாதிகள் எல்லாருமே இதுவரைக்கும் சொல்லிட்டோம், எங்களுக்கு இதற்கான நிவாரணம் பெற்று தர வேணும். இதேவேளை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கு விஜயத்தை மேற்கொண்ட மக்கள் சக்தி குழுவினர் கடுவன, கெசல்வத்த மற்றும் கம்மல்தொடம் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பாலமில்லாமை தொடர்பான பிரச்சினை குறித்து ஆராய்ந்தனர். மற்றொரு குழுவினர் பல்நறுவை மாவட்டத்தில் உள்ள பின்தங்கிய பகுதிகளுக்கும் சென்றனர். இதன்போது காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்ற மக்களையும் மக்கள் சக்தி குழுவினர் சந்தித்தனர். இதன்போது மக்கள் தங்களின் துயரத்தை நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருடன் பகிர்ந்து கொண்டனர்.